அடுத்த ஹார்ட் பிரேக் வருதா ஜெர்மனிக்கு ஆன மாதிரி அப்படி லோடிங்கா எனக்கு தெரியல. அது போர்ச்சுகல் மேட்ச்லயே நம்ம பார்த்தோம், எல்லாரையுமே செதற விட்டாங்க. நீங்க போர்ச்சுகல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் காமிச்சாங்க. எவ்வளவு கோல் வாங்க போறாங்கன்னு உனக்கு தெரியல, ஆனா அடிக்க சான்ஸ் இருக்கு. நோ மேன் டு வாட்ச்லாம் இல்ல, இங்க எல்லாரும் டீமே மேன் டு வாட்ச் தான். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ FIFA வேர்ல்ட் கப் 2026 ரவுண்ட் ஆஃப் 32 மேட்ச் டே, அதாவது எபிசோட் நம்பர் 3ல இன்னைக்கு 3 போட்டிகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேமே வந்து பயங்கரமான ஒரு கேம். ஸோ பிரான்ஸ் விளையாடுறாங்க ஸ்வீடனோட. ஸோ இந்த கேம் வந்து 2:30 அதாவது வெனஸ்டே 2:30 AM நடக்க போகுது. அண்ட் லிங்க்ஸ் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க ரெண்டு டீம்ஸும். இவங்க வந்து டேபிள் டாப்பரா வராங்க மச்சான். கிட்டத்தட்ட பிரான்ஸ் டோர்னமெண்ட் மாதிரி தான் இருக்கு. ஒரு டைட்டில் ஃபேவரட்ஸா இவங்க தான் ப்ரூவ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவுட் அண்ட் அவுட் இவங்க அர்ஜென்டினா நம்ம வரல விட்டு எண்ணிடலாம். ஸோ பார்க்கும்போது இவங்க தான் இன்ஃபார்ம் டீம் மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிப்பீட் நடக்குமானு தெரியல. அப்படி தான் போகுது. ஃபைனல் திரும்பி இவங்க தான் வந்து நிற்பாங்களா? ஏன்னா இவங்க தான் ப்ரூவ் பண்ணுறாங்க மச்சான். பார்த்தவொடனே நமக்கு தெரியும், ரெண்டு டீம் பிக் பண்ணோன்னா இவங்க ரெண்டு பேர் துண்டா தெரியுறாங்க. ஸோ அதனால் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஃபார்மில் இருக்காங்க. இந்த சைடு ஸ்வீடன் பார்த்தோன்னு வந்து கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்காங்க மச்சான். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஆடி தேர்ட் பிளேஸ் முடிச்சு அதில் கோல் டிஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் ஓரளவு எடுத்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிளியர் ஃபேவரட்ஸ் ஃப்ரான்ஸ் மாதிரி தோணுது. நீ என்ன நினைக்கிற இதை பற்றி? இவன் ஸ்வீடன் பத்தி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அவங்க குரூப்ல மட்டும் கஷ்டப்படல, இந்த வேர்ல்ட் கப்புக்கு வந்ததே கஷ்டப்பட்டு தான். ஸோ பிளே ஆஃப் போயிட்டு அங்க வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரூப் ஸ்டேஜ்ல தேர்ட் முடிச்சு திருப்பியும் வந்திருக்காங்க. அதாவது ரவுண்ட் ஆஃப் 32க்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம் ஆக்சுவலா ஸ்வீடனுக்கு. பயங்கரமா ஒரு மாதிரி வரமாட்டாங்கன்னு நினைக்கும் போது பிளே ஆஃப்ல இருந்து குரூப்ஸ்ல தேர்ட் வந்து வர்றது பெரிய விஷயம் தான். பட் அவங்க விளையாட போறது வந்து எகெயின் போன தடவை வேர்ல்ட் கப் ஃபைனலிஸ்ட் அண்ட் அதுக்கு முன்னாடி தடவை வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் ஆன பிரான்ஸ் கிட்ட விளையாட போறாங்க. ஸோ ஈஸியாவே சொல்லிடலாம் 100% ஐம் கோயிங் வித் பிரான்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா சைட்லயுமே ஸ்குவாட் வைஸ் பார்க்கும்போது பிரான்ஸ் எல்லாத்துலயுமே பயங்கரமா இருக்காங்க. பட் ஓகே, ஸோ இப்படி ரெண்டு பேருமே ஃபேவரட்ஸ் அப்படின்றது பேசலாம். பட் அதையும் தாண்டி இவங்க லைன் அப்ஸ் பத்தி பார்க்கலாம். பிரான்ஸோட லைன் அப் வந்து எஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 4-2-3-1 அந்த செட்டப்ல தான் ஆடுறாங்க. அண்ட் மெயினா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா எம்பாப்பே இருக்காரு. எம்பாப்பேக்கு வந்து சப்போர்ட் பண்றது ஒலிசே அண்ட் லெஃப்ட் சைட்ல டெம்பலே அண்ட் ரைட்ல டெசேர்டோ. ஸோ இவங்க மெயின் 3 யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பலே, எம்பாப்பே அண்ட் ஒலிசே. அவங்கள சுத்தி தான் மேஜரா அட்டாக் நடக்க போகுது. அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ராபியோ, சுவமெனி இருக்காங்க. அண்ட் பேக்லயுமே வந்து தியோ ஹெர்னாண்டஸ் இல்லைன்னா லூக்கஸ் டீனியா அங்க இருக்காரு. பட் அகெயின் தியோ ஹெர்னாண்டஸ் வில் ஸ்டார்ட். அண்ட் சலீபாவோட ஃபிட்னஸ் பத்தியும் நம்ம பார்க்கணும். ஸோ இருக்காரு, பாசிட்டிவான விஷயம் தான் வந்திருக்கு. அண்ட் கூட உப்மெகானோ ஆட போறாரு. அண்ட் ரைட்ல அதாவது கூண்டே அவர் தான் ஆட போறாரு. அண்ட் கோல் கீப்பர் மைக்னன். இந்த மாதிரி தான் போறாங்க. பட் லிங்க்ஸ் என்ன நினைக்கிற? ஸோ டிசேர்டோ தான் ரைட்ல லெஃப்ட்ல ஆரம்பிக்கணுமா, இல்ல பார்கோலா போலாமா, இல்ல ஒர்க் ஆகுறது ஏதோ அதை நோக்கியே போயிடலாமா? எனக்கு தெரிஞ்சு டிசர்டோவே பெட்டர் மச்சான். ஏன்னா நம்ம பிஎஸ்ஜிலேயே பார்த்தோம், டிசர்டோவே தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட போன வருஷம் அவங்க கப் அடிக்கிறதுக்குமே மேன் ஆஃப் த மேட்ச் அந்த மாதிரிலாம் வாங்கினார் ஃபைனலில். ஸோ இந்த மாதிரி க்ரூஷியல் டைமில் டிசர்டோவே தான் ஆடணும். பார்கோலா பேக்கப்பாக வச்சுக்கோங்க, ஓகே பக்காவாக இருக்கும். அதே மாதிரி மிட்ஃபீல்டில் எங்கப்பா மானோ கோனே காணோம். எனக்கு தெரிஞ்சு மேட்ச் பயங்கரமாக ஆடுறாரு. எனக்கு தெரிஞ்சு மேபி ராபியோ இல்லைனா சுவமெனி யாருக்குன்னா ஒருத்தருக்கு பதிலாக மானோ கோனை ஆட வச்சா இன்னும் கொஞ்சம் டெட்லியாக இருப்பாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட் தான். பட் ஐ டோன்ட் திங்க் எனக்கும் கோனே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் விளையாடின கேம் பயங்கரமா இருக்கு. ஆனா இவர் வந்து டிடிஆர் டெஸ்டம்ஸ் எப்படி போறாருன்னா சோமினி ஆடுவார்னு எனக்கு ஏதோ தோணுது. அண்ட் ராபியோவும் ஷுவரா ஆட போறாரு. ராபியோ ஆடுறதா போன மேட்ச் ராபியோக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. சோ அதுக்கு பதிலா சோமினி அண்ட் கோனே ரெண்டு பேருமே போட்டு ஆடினாங்க. இந்த மேட்ச்ல மேபி கோனே வரலாம். சப்போஸ் கோனே வரதா இருந்தா கூட சுவமெனியோட பொசிஷன் தான் எடுப்பாங்க. ராபியோ விளையாடுவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ ராபியோ மஸ்ட் ஸ்டார்டரா இருப்பார். பட் பாப்போம். கோனே வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு இந்த சீசன். இந்த 3 மேட்சஸுமே நம்ம பார்த்தோம். ஒரு மேட்ச் வரல நீங்க லாஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்தோம், பயங்கரமா விளையாடினாரு. சோ இவங்க மிட்டும் இப்போ ஓரளவுக்கு சாலிடா இருக்கு. அட்டாக் சொல்லவே தேவையில்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ பிரான்ஸோட ஸ்குவாட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே அதாவது மிட் சரி, அட்டாக் சரி, டிஃபென்ஸ் சரி சாலிடா இருக்கு. பட் ஒரே ஒரு சைட்ல மட்டும் எனக்கு கொஞ்சம் வீக்னஸ் தோணுது. எல்பில மட்டும் ஒரு வீக்னஸ் இருக்கு. தியோ ஹெர்னாண்டஸ் பயங்கரமான ஒரு பிளேயர் தான். பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த அளவு பிரைம் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்குவாட் பிரான்ஸுக்கு இருக்காங்க. எல்லா பொசிஷன்லயுமே சூப்பரா இருக்காங்க. இதுதான் பிரான்ஸோட ஸ்குவாட் பாய்ஸ். அண்ட் அப்படியே நம்ம ஸ்வீடனோட ஸ்குவாட் போயிடலாம். அவங்க 11 எப்படி இருக்க போகுது அண்ட் அவங்க எப்படி வர போறாங்க? ஸ்வீடன் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு மெயின் மேனா 2 பேர் இருக்க போறாங்க மச்சான், யாக்கரஸ் அண்ட் ஈசாக். அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ ரீசெண்ட் மேட்சஸில் இலங்கா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பிரேக் த்ரூ சீசன் மாதிரி வருது அவருக்கு இந்த வேர்ல்டு கப்பில். நல்லா பண்ணிட்டு இருக்காரு இலங்கா. அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த ஐயாரி லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் பங்கமாக எடுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எத்தனை லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் எடுக்க போகிறான்னு தெரியல. மேபி ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி நீ டெட்லியாக டப்புன்னு ஓப்பன் பண்ண முடியாது ஃப்ரான்ஸை. அந்த மாதிரி லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் எதனா அடிச்சு 1-2 உள்ளே போயிட்டு இவங்க பேக் எப்படி சொல்கிறது பார்த்த பஸ் பண்ண போகிறாங்களா, அந்த மோட்டிவில் ஆட போகிறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் எப்படி சொல்கிறது ஸ்குவாடு ஓரளவு டீசெண்டாக இருக்கு மச்சான். வென் கம்பேர்ட் டு ஃப்ரான்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகேஸ் தான்.
பட் இதில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ட்ரைக்கு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் போன ப்ரிவியூவில், ஸ்ட்ரைக் அவங்களுக்கு நல்லா இருக்கு, டிஃபென்ஸில் ஏதோ கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எவ்வளவு கோல் வாங்க போறாங்கன்னு உனக்கு தெரியல, ஆனா அடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன் பேசிக்கா. கரெக்டா? சோ எஸ், அட்டாக் நல்லா இருக்கு. சோ ஆப்வியஸா அயரி சோ பிரைட்டன்ல ஒரு மாதிரி தான் இருந்தார், பெருசா தெரியல. பட் இந்த வேர்ல்ட் கப் ஸ்டேஜ்ல பையன் ஷாட் மேல ஷாட் எடுக்கிறான், ஆஃப் சான்சஸ் கூட எப்படியாவது கன்வெர்ட் பண்ணிடுறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ 2 ஸ்குவாட் பத்தியும் பேசணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஸ்வீடன் பத்தி கேட்கிறேன் லிங்க்ஸ். சோ ஸ்வீடன்ல மேன் டு வாட்சா இந்த பர்டிகுலர் கேம்ல யார் இருப்பா நீ நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா ஈசாக் இல்லைனா யாக்கரஸ் மச்சான். எலங்கா இருக்காரு டெட்லியா, மேபி அந்த தியோ ஹெர்னாண்டஸ் கொஞ்சம் வீக்காக இருக்காருன்னு சொன்னல, அதை வந்து ஓப்பன் அவுட் பண்ணுறாரா பார்க்கணும் எலங்கா. பட் மேன் டு வாட்ச் இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. இவங்க 2 பேர் கோல் ஸ்கோரிங்கில் இருக்க போகிறாங்க. ஈசாக் அண்ட் யாக்கரஸ் இவங்க 2 பேர் தான் மெயின் த்ரெட்டாக இருக்க போகிறாங்க ஃப்ரான்ஸுக்கு. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் கோயிங் வித் எலங்கா. ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு லூப் ஹோல்னால சொல்றேன். ஹெர்னாண்டஸ் சைடுல அவர் ஒரு சைடுல வீக்கா இருக்கார், அண்ட் குண்டேவும் வீக் தான் அந்த சைடுல. டிஃபென்ஸும் ஓகே ஒரு மாதிரி பேலன்ஸ்டான ஒரு பிளேயர் தான். பட் தியோ ஹெர்னாண்டஸை செய்யறதுக்கு எலங்கா கிட்ட தான் ஹை ஹோப்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தனா, யார் ஒரு பெரிய ஆளை செஞ்சார் எலங்கா. ஸோ வேண்டேவன் அவரை வந்து சூப்பரா, வேண்டேவனுக்கு பேசும் இருக்கு, அந்த மேட்ச்லயே வந்து எலங்கா சூப்பரா அவரை செஞ்சாரு. ஸோ இந்த கேம்லயுமே வந்து தியோ ஹெர்னாண்டஸ்க்கு கொஞ்சம் ஒர்க் இருக்க போகுது. பட் ஈசாக், ப்ரூவன், யாக்கரஸுமே நல்லா விளையாடுற ஒரு பிளேயர், அவங்க கிட்ட இருந்தும் வரலாம். அண்ட் அயரி அவருமே இருக்காரு. ஸோ லாங் ஷாட்ல தான் அடிக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் ஐ எம் கோயிங் வித் எலங்கா. ஸோ மேன் டு வாட்ச் இப்படிதான் இருக்க போகுது ஸ்வீடன் பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்படியே நம்ம பிரான்ஸ்ல மேன் டு வாட்ச்னா யார் பார்ப்பா லிங்க் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இங்கே மேன் டு வாட்ச்லாம் பிக் பண்ண முடியாது மச்சான். அந்த டேல ஒவ்வொருத்தர் துண்டா மேட்சை ஜெயிச்சு கொடுக்குறாங்க மச்சான். ஒன்று பார்த்தோன்னா டெம்பல்ல ஒரு மேட்ச், ஒரு டேல அவரு ஷைன் ஆகுறாரு. எம்பாப்பே ஒரு டேல துண்டா ஜெயிச்சு கொடுக்குறாரு. இன்னொரு டே பார்த்தோன்னா ஒலிசே அந்த அசிஸ்ட் மேலே அசிஸ்ட், எனக்கு தெரிஞ்சு அசிஸ்ட் மிஷினாவே மாறிட்டாரு. பயன்மணிக்கு பண்ணதை அப்படியே இங்கே ரெப்ளிகா பண்ணுறாரு. டிசரோடோயே இன்னும் ஃபார்முக்கு வரல. ஒன்ஸ் அவரும் ஃபார்ம் கொண்டா, எனக்கு தெரிஞ்சு அவரோட மேட்சும் என்னமோ எனக்கு லைட்டாக ஒரு கிளிம்சஸ் தெரியுது. டிசரோடோயே அவரோட ஃபார்ம் எடுத்துகிட்டு வர போகிறான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் பேக்டு மச்சான் அட்டாக். யார் வேணா எனி டே. நோ மேன் டு வாட்ச்லாம் இல்லை இங்கே, எல்லாரும் டீமே மேன் டு வாட்ச் தான். அந்த மாதிரி தான் இருக்கு அட்டாக்கு. ஓகே, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒலிசே இந்த மேட்ச்ல ஷைன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் அவரால் கோல்ஸ் அடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பட் ஈ கேன் டெலிவர் அசிஸ்ட் டு எய்தர் எம்பாப்பே ஆர் டெம்பெலே. ஸோ அந்த மாதிரி போகுது. பட் நம்ம மேட்சோட ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். பிரான்ஸ் ஸ்வீடன் கேம் 2:30க்கு நடக்க போது, நம்ம ஆல்ரெடி பேசினது தான். அண்ட் இந்த கேம் எப்படி மாறப்போகுது பாய்ஸ், நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யார் ஜெயிக்க போறா அண்ட் ஜெயிக்கிறவங்க எவ்வளவு கோல் மார்ஜின்ல ஜெயிக்க போறாங்கன்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ லிங்க்ஸ், நீ என்ன நினைக்கிற இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும்? ஹூ ஆர் யூ பேக்கிங்? எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸுக்கு ஒரு ஈஸி ரூட் கிடைச்சிருச்சுப்பா. இப்போ நான் என்ன நினச்சேன், ஒரே ஒரு தடங்கள் வரும், ஜெர்மனி வரும், எனக்கு தெரிஞ்சு அடிச்சுட்டு ஒரு டஃப்பான மேட்சாக இருக்க போதுன்னு நினச்சேன். இப்போ ஸ்வீடனு அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஈஸியாக மாட்டுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்கே போய் மாட்டுவாங்கன்னா மொராக்கோ கூட ஒரு மேட்ச் வரும். இப்போ நாட்டுறாங்க 2 பேருமே த்ரூ ஆகி வராங்கன்னா அந்த ஒரு லேன் மட்டும் தான் டஃப்பாக இருக்குமே தவிர மிச்சப்படி ஈஸி த்ரூ தான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ யூ ஆர் பேக்கிங் ஸ்வீடனா பிரான்ஸா இந்த கேம்ல? பிரான்ஸ் தான். நோ டவுட். ஓகே ஃபைன். சோ நான் வந்து அகைன் ஐ அம் ஆல்சோ கோயிங் வித் பிரான்ஸ். பட் ஸ்கோர் லைன் எப்படி இருக்க போகுதுன்னா டெஃபினட்டா ஏதோ ஸ்வீடன் கோல்ஸ் அடிப்பாங்கன்னு எனக்கு ஏதோ தோணுது. எய்தர் 3-1 ஆர் 4-1 அப்படின்ற மாதிரி மேட்ச் முடியறதுக்கு ஹை ஹோப்ஸ் இருக்கு. சோ பாய்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும்? உங்களோட ஸ்கோர் லைன் என்னது சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட் மேட்ச்க்கு மூவ் ஆயிடலாம். 6:30க்கு இன்னொரு கேம் இருக்கு. மெக்சிகோ விளையாடுறாங்க ஈக்குவடரோட. சோ அந்த கேம் பத்தி என்ன லிங்க்ஸ் நினைக்கிற? யார் வந்து ஃபேவரட்டா இருக்க போறா? யார் 16 போறா? மெக்சிகோ ஈக்குவடார் மச்சான். எனக்கு தெரிஞ்சு 2 டீமே சூப்பராக ஆடிட்டு வராங்க. ஈக்குவடார் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அன்லக்கி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கடைசி மேட்ச்சில் ஒரு ஜெர்மனி கிட்ட ஜெயிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபுல் கான்ஃபிடன்ஸோட இந்த மேட்ச் வராங்க. அந்த அதர் அண்ட் மெக்சிகோ பார்த்தோன்னா ஒரு மேட்ச் கூட தோக்கலை. ஆடின 3 மேட்சுமே துண்டா அடிச்சுட்டு வராங்க. அவங்க ஹோம் சப்போர்ட் வேற பயங்கரமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு மெக்சிகோவுக்கு. எனக்கு தெரிஞ்சு மெக்சிகோ கொஞ்சம் ஹார்டாக போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு டீப்பாக போவாங்களோ டோர்னமெண்ட்டில், எனக்கு நம்ம தோணுது மச்சான். ஸோ அதனால் கொஞ்சம் எப்படி ஆன் பேப்பர்ஸ்லையும் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலாக இருக்காங்க 2 பேருமே. மெக்சிகோலையுமே டெட்லி பிளேயர்ஸ் இருக்காங்க. வென் கம்பேர்ட் டு ஈக்குவலாக அங்கேயுமே இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற? ஒரு ஈவன் ஸ்டீவனாக இருக்குமா? மேபி எக்ஸ்ட்ரா டைம் பெனால்ட்டிஸ் போக கூட ஹை பாசிபிலிட்டி இந்த மேட்ச். எஸ், ஆன் பேப்பர்ஸ்ல ஃபார்ம் படி பார்க்கும்போது மெக்சிகோ வந்து 9 பாயிண்ட் எடுத்து டைரக்டா வராங்க. 9 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். கரெக்டா? எஸ், டாப்ல முடிச்சிட்டு வராங்க. அண்ட் ஈக்குவடர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வராங்க. அதாவது ஜெர்மனி கிட்ட மஸ்ட் வின் கேமா இருந்தது. சோ அந்த கேமை வின் பண்ண காரணத்தினால 3rd பிளேஸ்ல இருந்து உள்ள வராங்க. சோ சூப்பரான ஒரு போட்டியா இருக்கும் போது, பட் ஈக்குவடர் வந்து அந்த கேம்ஸ் எல்லாமே, அந்த சொதப்பின கேம்ஸ் எல்லாமே நல்லா விளையாடி தான் சொதப்பினாங்க. பட் இப்போதான் ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. இந்த கேம் ஹோம் நேஷன் மெக்சிகோக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்க போகுது, டவுட்டே கிடையாது. அண்ட் ஃபார்ம்ல இருக்கிற டீம். பட் ஈக்குவடரை ஈஸியா ரைட் ஆஃப் பண்ண முடியாதுன்றதான் என்னோட ஒப்பீனியன். சோ நான் வந்து டெஃபினட்டா ஈக்குவடர் எப்படி பண்ண போறாங்கன்ற பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். அண்ட் பாய்ஸ், நீங்க யாருக்கு பேக் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இவங்க எப்படி லைன் அப்ஸ் வச்சிருக்காங்கன்னு நம்ம டெஃபினட்டா பாத்துறலாம். சோ லைன் அப்ஸ் எப்படி லிங்க்ஸ் இருக்கு இந்த டீம்ஸ் பொறுத்த வரைக்கும்? ஸோ ஈக்குவடார் லைனை பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு 4-4-2 ஆட போகிறாங்க மச்சான். ஸோ 2 அட்டாக்கரை போட்டு ஆட போகிறாங்க. இன்னர் வெலன்சியா அண்ட் பிளாட்டா
அவங்க 2 பேரும் மெயினாக இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம மிட்ஃபீல்டில் நம்ம கைசேடோ இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு வெல் ப்ரூவனு. அதே மாதிரி டிஃபென்ஸில் பார்த்தோன்னா பேச்சோ இருக்காரு. ஸோ உனக்கு எப்படி பார்த்தோன்னா ஆல் இன் ஆல் பார்த்தோன்னா டிஃபென்ஸில் ஒரு ஸ்டார் இருக்காரு, அதுக்கப்புறம் மிட்ஃபீல்டில் ஒரு ஸ்டாரு, அட்டாக்ல ஒரு வெல் நோன் வெலஞ்சியா, இன்னர் வெலஞ்சியா வேர்ல்டு கப்பில் ப்ரூவன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. மிச்ச பிளேயர்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உனக்கு எஸ்டுபினியானோ ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் தான், ஏன்னா லீக்லாம் ஆடி இருக்காரு, பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி சாலிடாக இருக்காங்களோ எனக்கு என்னமோ தோணுது மச்சான். லீடர்ஷிப்பும் இருக்குது, அதே மாதிரி வந்து ஒரு நல்ல பிளேயர் ஸ்டார்ஸ் நம்ம பார்த்தவொடனே தெரியுது. அதனால ஒரு நல்ல டீமாக இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற? எஸ் சூப்பரா இருக்காங்கப்பா லைனப். ஆக்சுவலா வந்து நம்ம முன்னாடி இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் ப்ரிவியூலே பேசியிருந்தோம், அண்டர்ரேட்டடான டீம் வந்து ஈக்குவடர்னு. ஸோ பார்த்தாவே ஸ்குவாட் அப்படிதான் இருக்கு, வெல் ரவுண்டடா இருக்கு. பிளாட்டா போன மேட்ச்ல ஒரு கோல் அடிச்சிருப்பாரு, அண்ட் இன்னர் வெலன்சியா சான்ஸ் மேல சான்ஸ் எடுக்கிறாரு. இஸ் கிவிங் இஸ் ஃபுல் இன்டென்ட். வரல கோல், பட் இஸ் ட்ரைங். அதே மாதிரி ஹின்கேப்பிக்கு ஒரே ஒரு வரிங் மூமெண்ட் என்னன்னா, ஒரு இன்ஜுரி இருக்கு. ஸோ அவர் ஃபிட்டா இல்லையான்னு தெரியல இப்போ வரைக்கும். பட் அதுக்கு பதிலா பேச்சோ அண்ட் அதர் பிளேயர் விளையாடுறாங்க, அண்ட் எஸ்டோபினியன் இருக்காங்க. ஒரு மாதிரி டீம் வந்து ஓவராலா பார்க்கும்போது பேலன்ஸ்டா இருக்கு. நீ சொல்லியிருந்த எல்லாத்துலயுமே ஒரு ஆளுங்க இருக்காங்கப்பா, அட்டாக்ல சரி, டிஃபென்ஸ்ல சரி, அது மாதிரி மிட்ல சரின்னு சொல்லியிருந்தா. எஸ் டெஃபினட்டா ஈக்குவடர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 11 தான் போறாங்க எகெயின்ஸ்ட் மெக்சிகோ. அண்ட் அப்படியே நம்ம மெக்சிகோட லைனை பத்தி பார்த்துடலாம். மெக்சிகோவை பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு அட்டாக் டெட்லியாக இருக்காங்க. ஏன்னா ராகுல் இமனஸ் அதுக்கப்புறம் குனனஸ், அவங்க 2 பேருமே டெட்லியாக இருக்காங்க. மேட்சுக்கு மேட்ச் ஏதாவது த்ரெட்னிங்காக கோல் ஸ்கோரிங்கோ இல்லை சான்ஸ் கிரியேஷனோ பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்க மிட்ஃபீல்டோ ஓரளவு டீசெண்டாக இருக்குது, டிஃபென்ஸும் சாலிடாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கோல்ஸ் வாங்க மாட்டாங்க. அந்த கோல் கீப்பர் ரேங்கல் பயங்கரமாக பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒச்சாவாக்கு ஸ்பாட்டே இல்லை போல். எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் மட்டும் கொடுத்தாங்க, ஒரு ஃபேர்வெல் மாதிரி நடுவில் குரூப் ஸ்டேஜ் லாஸ்ட் மேட்ச்சில். மிச்சபடி பார்த்தோன்னா ரேங்கல் பயங்கரமாக பண்ணுறாரு. ஸோ அதனால் டீமே ஓரளவு சாலிடாக இருக்குது. ஸோ ரொம்ப மேன் டு வாட்ச் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ரால் லிமனஸோ குனனஸோ நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எஸ் மேபி பிரேக் த்ரூ வந்து அவங்க கிட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். எஸ் ஒரு மாதிரி ஒரு டீசென்டான ஒரு லைன் அப் தான், ஃபார்ம் இருக்கு, டீமா பயங்கரமா விளையாடுறாங்க, அதனால தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ மெக்சிகோ அண்ட் ஈக்குவடர் சூப்பரா தான் இருக்க போகுது கேம். அண்ட் ஒன்ஸ் டு வாட்ச், அதாவது பிளே டு வாட்ச் ஃப்ரம் மெக்சிகோனா யாரை சொல்லுவ லிங்க்ஸ்? பிளே டு வாட்ச் பார்த்தோன்னா மேஜர் த்ரெட்னிங்காக இருக்குது நம்ம ராகுல் லிமனஸ் தான். குனனஸும் அடிக்கிறாரு, பட் வென் கம்பேர் டு ஏரியல் டப்புன்னு வராரு. ஆனால் கிளினிக்கலாக இருக்க மாட்டார். நிறைய சான்சஸ் கிடைக்குது ராகுல் லிமனஸ்க்கு. கிளினிக்கலாக இருந்தாலும் ஒரு கோல் நான் 2 கோல் பார்க்கலாம் மச்சான் அவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச். யா ஓகே கரெக்ட் தான். ஸோ குனனோஸும் அதே தான், ஸ்டார்டிங்ல பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல ஆள் காணும், அதுக்கப்புறம் ஒரு கோல் அடிச்சாரு. பட் இந்த வேர்ல்ட் கப்ல தான் அவருமே ஷைன் ஆனாரு. ஸோ நல்ல ஒரு பிளேயரா இருக்காரு. பட் பாப்போம் இந்த ஈக்குவடர் கிட்ட என்ன பண்றாருன்னு. பட் எஸ் பிளேயர் டு வாட்ச்னா ரவுல் எமினஸ் தான் இருக்க போறாரு. ஸோ அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் அப்படி ஈக்குவடர்ல பிளேயர் டு வாட்ச் யாரா இருப்பா? நம்ம மோசஸ் கைஸோட சொல்லலாம், பட் அவர்கிட்ட இருந்து கோல்ஸ் வராது. அதனால வந்து நான் இன்னர் வெலன்சியா போகிறேன் மச்சான். ஏன்னா கோல்ஸ் ரொம்ப த்ரெட்னிங்காக இருக்காரு. இன்னும் அவனுக்கு கோல்ஸ் தான் கிடைக்கல. ஒன்ஸ் கோல் கிடைச்சதுன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வருமா, இன்னும் ஒரு 2-3 கோல் சேர்த்து ஸ்கோர் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஐ எம் கோயிங் ஃபார் இன்னர் வெலன்சியா. எஸ் ரைட் சாய்ஸ். ஆக்சுவலா அவருக்கு இன்டென்ட் இருக்கு, இஸ் டேக்கிங் ஷாட்ஸ் எடுக்கிறாரு, மிஸ் ஆயிட்டே போகுது, ஒரு நூல்ல மிஸ் ஆகுறன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னர் வெலன்சியா கிட்ட இருந்து பிரேக் த்ரூ வந்தாவும் சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. டெஃபினட்டா வி கேன் சி இந்த 2 பிளேயர் தான் பிளேயர் டு வாட்ச் இன் மெக்சிகோ அண்ட் ஈக்குவடர் பொறுத்த வரைக்கும். அண்ட் நீ என்ன நினைக்கிற லிங்க்ஸ் இந்த கேம் பொறுத்த வரைக்கும்? யார் ஃபேவரட்டா இருக்க போறா? அண்ட் உன்னோட ஃபேவரட் டீம் யாரு இந்த கேம் பொறுத்த வரைக்கும்? இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு எடுக்க முடியல மச்சான். ஒருத்தர் வந்து ஹோஸ்ட் நேஷனா இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து நல்லாவே பர்ஃபார்ம் ஆயிட்டு வராங்க எனக்கு தெரிஞ்சு. அதாவது கிரன்ச் டைம்ல எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனி அடிச்சுட்டு வராங்க. அதனால ரைட் ஆஃப் பண்ண முடியல 2 டீமுமே. ஸோ ஐம் கிவிங் ஃபார் அ ட்ரா மச்சான். எக்ஸ்ட்ரா டைம் பெனால்டிஸ் போதும்னு எனக்கு தோணிட்டே இருக்கு இந்த மேட்ச். ஓகே எக்ஸ்ட்ரா டைம் பெனால்டி போய் யார் ஜெயிப்பா? தெரியலையே. நம்ம எதிர்பார்க்குறோம் ஜெர்மனி ஜெயிச்சிருக்கும் பெனால்ட்டி போயிட்டு, இல்லை அந்த சைடு பார்த்தோன்னா மொராக்கோ தோக்கடிச்சிருப்பாங்க இவங்க நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். என்னவோ நடக்குது. ஸோ ஐ எம் கிவிங் ஸ்லைட் எட்ஜ் ஃபார் இவங்க மச்சான், மெக்சிகோ ஹோஸ்ட் நேஷன்ன்றதால. ஓகே ஹோம் சப்போர்ட் அதனால வச்சு சொல்றேன், ஈக்குவலா இருக்காங்கன்ற மாதிரி போறேன். பட் நான் வந்து ஈக்குவடர் போறேன். ஸோ வந்து டாக் ஹாஸா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே ஒரு ரைட் சான்ஸ் ஃபார் தெம் டு ப்ரூவ் அகெயின் 16 போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம். பட் இதுதான் பாய்ஸ் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஈக்குவடர் அண்ட் மெக்சிகோ. இந்த கேம் 6:30 நடக்க போகுது. ஸோ நீங்க இந்த கேம்ஸ்ல, அதாவது இந்த மேட்ச்ல யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யார் ரவுண்ட் ஆஃப் 16 போவா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் 9:30 இருக்கு. இட்ஸ் கமிங் ஹோம் லிங்க்ஸ். இங்கிலாந்து விளையாடுறாங்க காங்கோவோட. ஸோ அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? காங்கோவை நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியலப்பா. எனக்கு தெரிஞ்சு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் அப்போ நம்ம நினச்சோம் காங்கோ ஓகே கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்காங்க, டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எப்படின்னா பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்சே போர்ச்சுகல் கூட ட்ரா அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க அவங்க இதுவை. அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வின்னு ஒரு ட்ரா அந்த மாதிரி போயிட்டு கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் வந்து இங்கிலாந்து வந்து ஒரு பின்னோக்கி போகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது மச்சான். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் ஒரு ட்ரா, தேர்ட் மேட்ச் ஒரு எட்ஜில் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுவுமே கோல்ஸ் வரல, செகண்ட் ஹாஃபில் பெல்லிங்காமும் ஹாரிகேனும் காப்பாற்றினாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவ்வளோ சீக்கிரம் ரைட் ஆஃப் பண்ண முடியாது. காங்கோ ஒரு டஃப் கொடுக்க போகிறாங்களோ, இல்லை அடுத்த ஹார்ட் பிரேக் வருதா ஜெர்மனிக்கு ஆன மாதிரி அப்படி லோடிங்காக எனக்கு தெரியல. இங்கிலாண்டையும் எனக்கு கிளியர் ஃபேவரட்ஸ்னு சொல்ல முடியல மச்சான். அவங்க ஒரு மேட்ச் திடீர்னு சூப்பராக ஆடுறாங்க, இன்னொரு மேட்ச்சு எப்படி சொதப்புறாங்க.
ஓகே. சோ என்ன பொறுத்தவரைக்கும் இங்கிலாந்து ஃபேவரைட்ஸ் தான். அதுல எந்த டினைலும் கிடையாது. பட் வந்து அவங்க எப்படி விளையாடுறாங்க அந்த பர்ட்டிகுலர் டே, அங்க கரெக்ட். தான் ஆக்சுவலா ரோல் ப்ளே பண்ண போகுது. பட் காங்கோ சூப்பரான ஒரு இன்டென்ட்ல இருக்காங்க. நாங்க எஸ். வரோம், ஜெயிக்க போறோம், போக போறோம். அந்த இன்டென்ட்ல இருக்காங்க. சோ ஒண்ணுமே சேஞ்ச் கிடையாது. போர்ச்சுகல் மேட்ச்லயே நம்ம பார்த்தோம். எல்லாரையுமே சிதற விட்டாங்க. நீங்க போர்ச்சுகல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் காமிச்சாங்க. அண்ட் லாஸ்ட்டா இன்னொரு மேட்ச்லயுமே வந்து 4 கோல்ஸ் மார்ஜின்ல ஏதோ அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சு வின் பண்ணிட்டு அவங்க குரூப்ல 3 முடிச்சுட்டு உள்ள வந்திருந்தாங்க 4 பாயிண்ட்ஸோட. சோ சூப்பரான ஒரு கேமா இருக்க போகுது. சோ டெஃபினட்டா பார்க்கலாம். அண்ட் இவங்க லைன் அப்ஸ் எப்படி இருக்க போகுது? இங்கிலாந்துல பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா அந்த அட்டாக் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. சாக்கா எந்த அளவு ஃபிட்டுன்னு தெரியல. போன மேட்ச் அப்படி இப்படின்னு வந்தாரு, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பெல்லிங்ஹாம் சூப்பரா ஆடுறாரு டோர்னமெண்ட். இந்த மேட்ச்ல நல்லா அவரோட இது தெரியுது. டிஃபென்ஸும் சரி, பின்னாடி வந்து பால் எடுக்கிறாரு. அதே மாதிரி அசிஸ்டும் ஹாரி கேனுக்கு நல்லா ப்ரொவைட் பண்றாரு. ஸோ பெல்லிங்ஹாம் மேன் டு வாட்ச் மாதிரி இருக்காரு அவங்க டீம்ல. அதே மாதிரி இந்த எனக்கு தெரிஞ்சு இங்க இன்னும் சார்ட் அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன் மச்சா லெஃப்ட் விங் பொசிஷன். நீ சொல்ற மாதிரி மோர்கன் ரோஜர்ஸ்க்கு ஏன் ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு, கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி கார்டனா ராஷ்ஃபோர்டா அவங்களே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஒரு செட் ஆகாத பொசிஷன் மாதிரி இருக்கு லெஃப்ட் விங். அது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அதே மாதிரி 2 சிடிஎம் அது சாலிடாக இருக்கும், ஆண்டர்சன் அண்ட் ரைஸு. ஸோ அவங்கக்கிட்ட பிரச்சனையே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. சூப்பராக கேமை ஹோல்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. டிஃபென்ஸில் அந்த ஆர்பி பொசிஷன் தான் நம்ம கம்யூனிட்டியும் பேசியிருந்தாங்க அதை பற்றி. என்னடா ஆர்பி எடுத்து வச்சிருக்கீங்க, இன்னும் ஸ்பென்ஸ் ப்ரீமியர் லீக்ல ப்ரூவனே இல்லையே. ஒரு டீசெண்டான பிளேயர், ஒரு யங்ஸ்டர், பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ஒரு பால் பிளேயிங் டிஃபெண்டரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை மச்சான். நீ என்ன நினைக்கிற? எஸ். அவங்க அதுதான் நம்ம ஸ்குவாட் அனலைசிஸ்ல பேசும்போதே பேக்கப் இல்ல. அதுதான் நம்ம பேசியிருந்தோம். சோ இப்போ எகைன் ரீஸ் ஜேம்ஸோ இன்ஜுரி, ஆர்பிக்கு ஆளே கிடையாது. சோ எப்படி போறாங்க? மேபி அர்னால்ட் எடுத்திருந்தா யூஸ் ஆயிருக்குமா? சோ அது நிறைய விஷயம் பேசணும். பட் இட் இஸ் பார்ட் அண்ட் இட் இஸ் டன் அண்ட் டஸ்டட். முடிஞ்சு போச்சு. இந்த டீம் தான் விளையாடி ஆகணும். சோ அப்படிதான் இருக்க போது. ஸ்பென்ஸ் தான் ஆரம்பிக்க போறாரு இப்போ வரைக்குமே. அண்ட் கூடயே வந்து மார்க்வே அண்ட் கான்சா இருக்க போறாங்க. அண்ட் லெஃப்ட்ல வந்து நிக்கோ ரெலி. சோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது லைன் அப். ஒரு நல்ல லைன் அப் தான் ஆக்சுவலா. சோ பட் எப்படி இவங்க கேம் அப்ரோச் பண்ண போறாங்க when it comes to காங்கோ நம்ம பார்க்கலாம். அண்ட் நீ சொல்லியிருந்த உன்னை பொறுத்த வரைக்கும் பெல்லிங்ஹாம் will be the player to watch அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த. எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸா ஹாரி கேன் நம்பி தான் ஆகணும் இந்த தடவையும். அவங்க ஹாரி கேன் ஏதாவது நடந்தது இன்னும் ஸ்பெல் இருக்கு. பட் பிரேக் த்ரூ வேணும் அப்படின்னா இந்த டீம்ல ஹாரி கேன் நினைச்சாதான் முடியும். அண்ட் அவர் தான் எல்லா வேலையும் பண்றாரு. சோ அவர்கிட்ட இருந்து வந்ததுன்னா அதுல டவுட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. பட் அப்படியே காங்கோட லைன் அப் பார்க்கலாம். காங்கோ வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 5-3-2 அந்த செட்டப்ல தான் போனாங்க. நிறைய மேட்ச் அந்த மாதிரி தான் போயிருந்தாங்க. பட் அவங்க விங் பேக்ஸ் வந்து ஒரு மாதிரி அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ்ல ஏறுறாங்க. சோ மசுவாக்கோ அண்ட் ஆரோன் வான் பிசாகா அண்ட் சிபிஸ்க்கு வந்து டோன்ஸபே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க அட்டாக்லயுமே சரி பக்கும்போ இருக்காரு. அண்ட் ஆல்சோ யுவான் விசா. சோ அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசனா இந்த தடவை வந்திருக்கு. போன சீசன் பிரென்ட்ஃபோர்ட்ல he was actually doing good. சோ இந்த சீசன் நியூ காசில்ல பெருசா பண்ணல. பட் ஆனா காங்கோக்கு பயங்கரமா விளையாட்டு இருக்காரு. போன மேட்சுமே 2 கோல் 90th மினிட்ல அடிச்சிருப்பாரு. அண்ட் மிட்டும் ஒரு மாதிரி சாலிடா இருக்கு. டீம் ஆன் பேப்பர்ஸ் லுக்ஸ் லைக் ஓகே, நல்லாவே இருக்கு. இங்கிலாண்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு மாதிரி ஓகேயான டீம். பட் நல்ல லைன் அப்பா இருக்காங்க காங்கோ. நீ என்ன நினைக்கிற லிங்க்ஸ் இந்த டீம் பொறுத்த வரைக்கும்? எனக்கு தெரிஞ்சு அவங்க மெயினான பிளேயர் 2 பேர் பார்த்தா அவங்க 2 ஸ்ட்ரைக்கர் தான் மச்சான். விங்கும் கரெக்ட் தான் நீ சொன்ன மாதிரி. ஆரன் வான் பிசாகா பயங்கரமா ஆடுறாரு. டிஃபென்ஸ்லயும் சரி அவரை தாண்ட முடியல. அதே மாதிரி அட்டாக்லயுமே பால்ஸ் நல்லா தராரு. எனக்கு தெரிஞ்சு டெலிவரி கிராசஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு பக்காவா. ஸோ மெயின் டெட்லியா பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பக்கும்போ அண்ட் விசா. ஐ எம் கோயிங் ஃபார் விசா மச்சான், பிளேயர் டு வாட்ச்ல. அவர்தான் ஷூரா. சோ விசா தான் ஏதாவது பிரேக் த்ரூ வரணும் அப்படின்னா விசா. பட் பிசாகா டிஃபென்ஸ்ல அண்ட் மசுவாக்கோட கிராஸுக்குமே ஒரு சூப்பரான ஒரு கிராசர் தான் அவர். சோ இவங்க அட்டாக் நீ சொல்றதோட டிஃபென்ஸ்ல ஏதாவது இம்பாக்ட்ஃபுல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க உள்ள போறதுக்கு ஒரு மிகவும் ஹை சான்சஸ் இருக்கு. சோ அவங்க யூனிட்டியா விளையாடணும். இப்போ விளையாடின மாதிரியே காங்கோ அந்த இன்டென்ட் காமிச்சாங்க அப்படின்னா மேபி ஒரு அப்செட் நடக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுதான் இந்த 2 டீம்ஸோட பிளேயர்ஸ் டு வாட்ச். அண்ட் பாய்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கமிங் ஹோமா? அவங்க 16 போவாங்களா இல்ல வெளியே போயிடுவாங்களா? சோ உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லிங்க்ஸ், நீ என்ன நினைக்கிற இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும்? இங்கிலாண்டா காங்கோவா? யாருக்கு சப்போர்ட் பண்ண போற? இங்கிலாந்து தான் மச்சான். எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து அடிச்சிருவாங்க தான் தோணுது. பட் எந்த அளவு டஃப் கொடுக்க போறாங்க காங்கோ அதுவும் பார்க்கணும். ஈஸியா ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்த ஜெர்மனிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம். என்னன்னா பரகோட ரைட் ஆஃப் பண்ணுறீங்க, ஜெர்மனி ஈஸி வின் நினச்சேன் மேடம் அப்படின்ற மாதிரி ரைட் ஆஃப் பண்ணியிருந்தோம். பட் அங்கே வேறு நடந்தது. அது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் இங்கிலாந்து அவங்களோட இன்டென்ட் காட்டணும். கிளியராக நீ உன் நல்ல கேம் ஆடு, ஈஸியாக வின் பண்ணிட்டு போ. அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர இது எப்படி சொல்கிறது, டிஃபிகல்ட்டான கேம் கிடையாது. இங்கிலாந்துக்கு ஒரு ஈஸி த்ரூ மாதிரி தான் இருக்குது ஆன் பேப்பர்ஸ். எஸ், கரெக்ட் தான். ஸோ இங்கிலாண்டோட ஸ்குவாட் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லா கேமும் ஈஸியா இருக்கணும். பட் அவங்களே அவங்களை காம்ப்ளிகேட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆளாயிருக்காங்க. பட் அகைன் சூப்பரான ஒரு மேனேஜர், சூப்பரான ஒரு டீம். ஃபேவரட்ஸ் வந்து ஆப்வியஸா இங்கிலாண்டா தான் இருப்பாங்க. பட் காங்கோ ஏதாவது அப்செட் பண்றாங்களான்றது டெஃபினட்டா பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் தான் பாய்ஸ் அந்த 3 கேமுக்கான ஒரு நடக்க போகுது என்ன எபிசோடோட ஒரு அனலி. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த 3 மேட்ச்ல ஏதாவது ஒரு அப்செட் நடக்குமா? ஏதாவது பெரிய டீம்
ஏதாவது அப்செட் ஆகுமா? ஸோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த புதுசா பாக்குற பாய்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால் பாக்குற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். until then it's bye from both of us. நன்றி, வணக்கம்.